எல்லோருக்கும் காலை வணக்கம். ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சியிலேருந்து தொகுதி தலைவர் ராஜா பேசுகிறேன். இன்னும் ஒரு விஷயம்னா, இந்த கேபிஒய் பாலாவை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணணும்னு நான் கேட்குறேன். அந்த தம்பி நல்லா செய்தானே செய்யுது. அப்பா எங்கேயோ ஓடி நடித்து ஏதோ பண்ணி 10 ரூபா சம்பாதிச்சு ஏழைகளுக்கு எவ்வளோ உதவி பண்ணுது, ஆம்புலன்ஸ் கொடுக்குது. நான் என்ன சொல்கிறேன், உதவி செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் செய்யாதீங்க, செய்கிறவங்கள இடம் கொடுங்க. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் விமர்சனங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அந்த நண்பர் நல்லது தான் பண்ணுறாரு, சரியா? அவர் அதிகமாக யார்ட்டும் கொள்ளடிட்டும் திருட்டும் ஏமாற்றி வாங்கட்டும், லண்டனில் கூட வாங்கட்டும், உனக்கு என்ன இருக்குது? உன் வீட்டு கசாயம் அப்பா வீட்டு கசாயம் தரான். அவன் எதை பண்ணி ஏழைகளுக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ணிக்கிட்டு உன்னால் செய்ய முடியல, முடிக்கணும் போ, சரியா? விமர்சனம் பண்ணி இதே ஒரு பொழப்பாக வச்சுட்டு நிற்காதீங்க இந்த விஷயத்து. நம்ம நாட்டில் இதனால தான் நாடு இன்னும் முன்னேறாமல் கிடக்குது. செய்கிறவங்கள ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு நொட்டம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பொழப்பா நமக்கு? நம்ம பொழப்பு என்ன பொழப்ப பாருங்கள். செய்கிறவங்க செய்யட்டும், அவங்க விமர்சனத்துக்கு ஆகட்டும், விளம்பரம் ஆகட்டும், நடிக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் சம்பாதிக்கணும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் பாராட்டணும். இதை வச்சுக்கிட்டு கேள்வி பாரு என்ன பண்ணுறது தெரியுமா, பணம் எங்கேருந்து வருது தெரியுமா, இதெல்லாம் எவையா கேட்டான்? நம்ம நாட்டில் பெரிய பிரச்சனையே இதுதான்யா. எவ்வளோ பேர் இருக்கா ஏமாற்றி தின்னுறோம். அவனாலும் பாருங்க, கேளுங்கய்யா. இன்றைக்கி வந்தவன் நேற்று வந்தவனா நாட்டாளன்னு குதிக்கிறான். அவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும், என்ன செய்யணும் அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க? விமர்சனங்கள் பண்ணுறது நமக்கு வேலையா? பாவம். நல்ல தம்பி, தயவுசெய்து பாராட்ட விருப்பம்லாம் யாரும் குறை சொல்லாதீங்க. நன்றி, வணக்கம்.